ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தவுக்கு குட்டி பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரேஷன் கடையில வந்து அரிசி எண்ணெய் பருப்பு எல்லாம் போடுற மாதிரி லைன்ல நிக்கிறாங்க. திருப்பதி கூட்டத்தோட நிறைய கூட்டம் இங்க லைனா நிக்குது. லட்டு வாங்குவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா லைன் இந்த மொழியில இருந்து அந்த மொழி வரைக்கும் இருக்கு. சோ இங்க என்ன ஃபேமஸ் நம்ம வந்து ஓனரை தெரிஞ்சு நம்ம கேட்டுக்கலாம். உள்ள போய் என்னென்ன இருக்கு பாக்கலாமா? அப்படியே பின்னாடியே வாங்க, எவ்வளவு ஜனம் மட்டும் இருக்கு மட்டும் பாருங்க. அப்படியே பின்னாடி போங்க, அங்க போங்க வாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையில ஜனம் இருக்க மாதிரி ஸோ ஜனம் இருக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃபுட்டை வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம போய் கேட்கலாம் வாங்கிட்டாங்களா, எவ்வளவு நேரம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. போயிடலாமா? அங்க போய் கேட்கலாமா? வாங்க. 10 minutes ஆச்சு. 10 minutes ஆச்சு. இப்பதான் டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓ, இப்பதான் டோக்கனே கொடுத்துருக்காங்க. டோக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ரேஷன் கடையில டோக்கன் தருவாங்கல்ல, அது மாதிரி வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. சோ எவ்வளவு ப்ரோ பிரியாணி ரேட்? 130 நினைக்கிறேன். இப்போ மட்டன் தீந்துருச்சு, வெறும் சிக்கன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சிக்கன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓ, மட்டன் பிரியாணி இருக்கு நம்ம கிட்ட. மட்டன் இருக்கு, பட் ஆனா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு போல இருக்கு. வெறும் சிக்கன் மட்டும் தான். சீக்கிரமா மட்டன் முடிஞ்சதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வராங்க. மட்டன் வந்து காலையிலே தீர்ந்துச்சு. ஸோ இந்த ஜனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லா கடையிலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் தெரியல. அப்படி உள்ள போய் பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எதுக்காக இவ்வளவு கியூஸ் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க போலாம். அந்த ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. மட்டன் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேஸ்டா ஹைப்பரா இருக்கும். ஸோ நம்ம உள்ள போயிட்டு நாக் அவுட் பண்றோம். ஸோ கண்டிப்பா வந்து இந்த சேனல் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. அது இல்லாமல் இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க. சண்டே டைம் வந்தா பாத்தீங்களா, காலையில வந்து சிக்கனை வாங்கிட்டு அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வீட்டில் போய் சமைப்பாங்க. ஆனால் இங்க என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க, மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். யோகி, இது வந்து சண்டே மட்டும் இந்த கியூ இல்லையாடா? டெய்லி இதே மாதிரி தான் லைன்ல நின்னு வாங்குறாங்களா? டெய்லி இந்த மாதிரி வாங்குறாங்களா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே அப்போ கூட இல்லை, சண்டே டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைனில் அப்படியே ஜனமாக நிற்குது. ஸோ எனக்கு ஒரு ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி ஜனத்தை பார்க்கறதுக்கு. ஒரு ஃபுட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பராக வந்து வெயிட் பண்ணுறாங்க. சண்டே டைம் கிட்ஸ் எல்லாம் விட்டு வீட்டில் வந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வார்த்தை? இத பாக்கும் போது என்ன தெரியுதுன்னா, வீட்டுல இப்ப யாரும் சமைக்கிறது இல்லன்னு தெரியுது. எல்லா லேடிஸும் இங்க வர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கம்மி பிரைஸ்ல குடுக்கறதுனாலயும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்னாலயும் இங்க வந்து லைன்லயே நின்னு இந்த வெயில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நின்னு வாங்கிட்டு போறாங்க. ஒரு இந்த வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசையா வந்து இந்த லைன்ல வந்து நிக்கிறாங்க. சோ நம்ம உள்ள போயிட்டு என்னென்ன பிரியாணி இருக்கு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது ஓனர் நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பப்ளிக் ரிவ்யூ வந்து நம்ம கேட்கலாமா? நம்ம யாரா போய் ஒரு லேடிஸ் கிட்ட வந்து நம்ம, ஹாய், நீங்க இப்ப எதுக்காக இந்த லைன்ல நின்னுட்டு இருக்கீங்க? தவுசி குட்டி பிரியாணிக்காக. ஓகே, எத்தனை மணில இருந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? 12 o'clockல இருந்து. சரி, ஓகே. இங்க அப்படி என்ன டேஸ்ட் இருக்கு நீங்க வந்து லைன்ல நின்னு வாங்கலாம்னு யோசிச்சு நின்னு வாங்குறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களா? இந்த பிரியாணிக்காக தான் லைன்ல நின்னு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்றாங்க. எல்லாருக்குமே பாஸ்மதி அரிசியில தான் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுருப்போம். சீரக சம்பா வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபுட்டு அரிசின்னு சொல்லலாம். அந்த அரிசியில இவங்க வந்து பிரியாணி ஃபிளேவரா கொடுக்கறது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனால பப்ளிக்கோட ரிவ்யூ கேட்டதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் பார்த்தா இங்க வந்து குப்பம்பட்டி ஜீரக சம்பா அரிசின்னு சொல்லிட்டு அந்த அரிசியில நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா பிரைஸ் வேரியேஷன். நம்மளுக்கு 1 கிலோ சிக்கன் வந்து 220 ரூபாய் 230 ரூபாய் அந்த மாதிரி பிரைஸ் கொடுத்துருவோம். பட் இங்க 1 kg பிரியாணியே நம்மளுக்கு 180 rupees தான் தராங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ரைத்தா இருக்கு, கிரேவி இருக்கு, அண்ட் நம்மளுக்கு கத்திரிக்காய் பச்சடி இருக்கு, அண்ட் இந்த மாதிரி காம்போ வேரியேஷன்ல நிறைய ஸ்வீட்ஸ் அதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அஜினோமோட்டோ, வினிகர், இந்த
பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து நல்லா குவான்டிட்டியாக நல்லா 3 பீஸ் வச்சு நல்லா தராங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணியே ஆகணும். சீரக சம்பா அரிசியில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததுல எல்லாம் பீசஸ் வந்து 3 பீசஸ் வச்சு கொடுக்குறாங்க. மட்டன் பீஸு நல்ல பெரிய பெரிய பீசஸாக தான் நல்லா தராங்க. மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் முட்டை, சிக்கன் பக்கோடா, ஸோ எல்லாமே இருக்குது. இவங்க வந்து கலர் பவுடர் எதுவுமே கலக்காமல் வந்து நல்லா மஸ்ட்டு ட்ரை சொல்லுவேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சீரக சம்பா அரிசி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சு டேஸ்ட்டு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மட்டன் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக அழகாக இருந்தது. ஆயில் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க பாருங்களேன். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம சூப்பராக டக்கராக இருக்குது. ஸோ பீசஸும் நல்லா செம்மையாக இருந்தது. சாப்பாடு அரிசி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சுடுன்னு இருந்தது. இந்த கடையில் என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் ஃபேமஸு. அதுவும் திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி தான் சீரக சம்பா தான் ஃபேமஸு. ஸோ அது அந்த கான்செப்ட் ஆட்டும் இங்கே சென்னையில் வந்து வச்சுருக்காங்க. மஸ்ட்டு ட்ரை சொல்லுவேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பீசஸ் வச்சு சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருந்தது. பீசஸும் நல்லா பெரிய பீசஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைட் வைக்கலாம்னு சொல்லிட்டு எத்தி வச்சோம் பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கடையில் போய்ட்டு விசிட் பண்ணி ஒரு மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். சீக்கிரமாக வந்துங்க. 11 to 3 o'clock வரைக்கும் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு செம்ம ஜன்னாக இருக்கும். இங்கே டோக்கன் தான் கொடுக்குறாங்க. இந்த டோக்கனை கொடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். ஜனம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜனம் இருக்குங்க. காலைல 10:30 மணிக்கு வந்து லைனில் நிற்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு டோக்கன் தருவாங்க. நான் சாப்பிட்டு பார்த்து விசிட் பண்ணேன். அது இல்லாமல் இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் சைடு வந்தீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். செம்ம டக்கராக இருந்தது. நாக் அவுட் பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள் 2 பேரும். அச்சு கழுத்துன்னு வந்து பிரியாணியை சீரக சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் பக்கோடா கொடுத்துருந்தாங்க. அது கூட அந்த சிக்கன் பக்கோடா வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. பக்கோடாவும் நல்லா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி விட்டுருக்காங்க. பீசஸ் வந்து நல்லா தரமாக செம்ம நாக் அவுட் பண்ணோம். 4-5 பீஸ் வச்சிருக்காங்க. குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து 4 வெளியே போனால் கூட அவ்வளோ குவான்டிட்டி இருக்காது. ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து நல்லா பெஸ்ட்டாக சூப்பராக தராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க. ஆமாம், பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா முகப்பேப்பூர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HP பெட்ரோல் பங்க் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னடா இது ரேஷன் கடை மாதிரி நல்லா ஜனஜனமாக இருக்குன்னு நினைப்பேன். ஆனா இங்க உண்மையாதான் சொல்றேன், செம்ம சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது. மட்டன் பிரியாணியா இருக்கட்டும், அப்புறம் சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும், செம்ம க்ரௌடா இருக்கு. ஸோ அவங்க குட்டீஸ்னா விட்டு இங்க வந்து இது பண்றாங்க. நீங்க மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். நீங்க ஆக்சுவலா நம்ம பப்ளிக் கிட்ட ரிவ்யூ கேட்டோம். அது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. என்னடா எல்லாருமே ஓவரா பில்டப் பண்றாங்களோ அப்படின்லாம் தோணுச்சு. பட் உள்ள போய் சாப்பிட்டு பார்த்தோம்னா தான் தெரியுது அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட்டு. பிளஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.